வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. இன்னைக்கு ஒரு 10 வெக்காபுலரியும் 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்வேட். அடிக்வேட்டோட மீனிங் என்ன அப்படின்னா சஃபிஷியன்ட், அக்செப்டபிள், ஃபேர். எனஃப்னு சொல்றோம் இல்லையா? அடிக்வேட்னா எனஃப். ஓகேங்களா? ஆப்போசிட் வந்து இன்அடிக்வேட். சென்டென்சஸ் பார்த்துடலாம். வி ஹேட் அடிக்வேட் டைம் டு ப்ரிப்பேர். நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதுமான அளவு நேரம் இருக்கு. இதே சஃபிஷியன்ட்னு சொல்லலாம், எனஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? த ஃபுட் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஃபுட் வந்து எல்லாத்துக்கும் போதுமான அளவு இருக்கு. த ஃபுட் வாஸ் எனஃப் ஃபார்ன்னு சொல்லலாம். த ஃபுட் வாஸ் adequate for everyone அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம பேசுறோமோ அதுக்கு தக்க வெக்காபுலரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Her performance was acceptable. Next one, he earns a fair salary. அவன் போதுமான அளவு salary earn பண்றான். இதையே he earns a enough salaryன்னு சொல்லலாம். He earns a sufficient salaryன்னு சொல்லலாம். He earns a adequate salaryன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம எந்த இடத்துல பேசுறோமோ அதுக்கு தக்க வெக்காபுலரியை யூஸ் பண்ணுங்க. The space is inadequate for a large family. போதுமான அளவு ஸ்பேஸ் லார்ஜ் ஃபேமிலிக்கு இது இல்ல அப்படின்னு அர்த்தம். போதுமான அளவு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அசர்ட்டிவ். அசர்ட்டிவ்னா என்ன? தன்னம்பிக்கை, நம்பிக்கை. ஓகேங்களா? சினோனிம்ஸ் கான்ஃபிடென்ட், போல்டு, செல்ஃப் அஷ்யூர்ட். செல்ஃப் அஷ்யூர்ட்னா என்னது? தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். ஆப்போசிட் பாசிவ், அன்அசர்ட்டிவ்னு சொல்லலாம். சென்டென்சஸ் பாருங்க. She sounded assertive in the meeting. சொல்லலாம், மீட்டிங்ல தைரியமா பேசினா, தைரியமா குரல் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் assertive. She sounded assertive in the meeting. She sounded confident in the meeting சொல்லலாம். bold in the meeting சொல்லலாம். எந்த இடத்துல பேசுறீங்களோ அதுக்கு தக்க நீங்க அந்த வெக்காபுலரியை மாத்தி போட்டுக்கலாம். He became more confident recently. வர வர என்ன ஆயிட்டு வரான் அவன்? தைரியசாலியா, நம்பிக்கை உரியவனா, நம்பிக்கை உள்ளவனா மாறிட்டு வரான்னு அர்த்தம். My sister is bold enough to speak first. நல்லா என்னோட சிஸ்டருக்கு வந்து முதல்ல பேசுறதுக்கு போதுமான அளவுக்கு தைரியம் இருக்கு. She looks self assured while talking. பேசும்போது தன்னம்பிக்கையோடு பேசுறா, நம்பிக்கையோடு பேசுறா. ஓகேங்களா? He stayed passive during the argument. ஆர்குமெண்ட் அப்ப அவன் என்ன பண்றான்? தைரியம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம இருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் கம்பெல்லிங். கம்பெல்லிங்னா என்ன? ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு அர்த்தம். Synonyms convincing, powerful, persuasive. Opposite வந்து unconvincing. Sentences பார்க்கலாம். She gave a compelling reason to stay. தங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை சொன்னார். ஓகேங்களா? His explanation was convincing. அவனோட explanation ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. That movie had a powerful message. அந்த மூவில வந்து பவர்ஃபுல் மெசேஜ். பவர்ஃபுல் மெசேஜ்னா இந்த இடத்துல கம்பெல்லிங் மெசேஜ்னு சொல்லலாம், கன்வின்சிங் மெசேஜ்னு சொல்லலாம். நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெசேஜ் இருந்தது. He is very persuasive while talking. அவன் பேசுறதுப்போ நல்லா கன்வின்சிங்கா இருந்தது. அவன் பேசுறது கன்வின்சிங், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. Her excuse sounded unconvincing. அவனோட எக்ஸ்கியூஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டைனமிக். டைனமிக்னா என்ன? எனர்ஜெட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ், வைப்ரண்ட். ஓகேங்களா? ஆப்போசிட் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்ன? அப்படியே வந்து அமைதியா இருக்கிறது. inactive அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? She has a dynamic personality. அவ வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி. ஓகேங்களா? My little cousin is always energetic. என்னோட லிட்டில் கசின் எப்பவுமே ஆக்டிவா இருப்பான். He likes an active lifestyle. ஓகேங்களா? நமக்கெல்லாம் என்ன லைஃப் ஸ்டைல் பிடிக்கும்? ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். சென்னை feels vibrant during festivals. இதே உங்களுக்கே தெரியும். The discussion becomes static after some time. அப்படியே inactive இருந்தது அந்த டிஸ்கஷன். யாரும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது the discussion becomes static after some time. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் feasible. feasibleனா என்னது? சாத்தியமானது. பாசிபிள், பிராக்டிக்கல், workable. ஆப்போசிட் என்ன? இம்பாசிபிள். யுவர் பிளான் சீம்ஸ் feasible now. உன்னோட பிளான் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நடக்கக்கூடியதா இருக்கு, சாத்தியமானதா இருக்குன்னு அர்த்தம். finishing this today is possible. இதை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு சாத்தியம் தான். ஓகேங்களா? நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். we need a practical solution. நமக்கு வந்து practical solution நடக்கக்கூடியதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? we need a practical solution. that idea sound workable. இது வந்து இந்த ஐடியா வந்து நடக்கும், நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? the idea sound workable. reaching there in 5 minutes is impossible. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லுவோம்ல, நடக்க கூடாது, நடக்க முடியாதது, நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் reaching there in 5 minutes is impossible. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் தரோ. தரோவா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். தரோவா படிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப தரோன்னா என்ன? டீடைல்டு, கம்ப்ளீட், கேர்ஃபுல். ஆப்போசிட் என்ன? சூப்பர்ஃபிஷியல்.
சூப்பர்ஃபிஷியல் அப்படின்னா மேலோட்டமான. கம்ப்ளீட்டுக்கு ஆப்போசிட் தெரியும் உங்களுக்கு, இன்கம்ப்ளீட், கேர்ஃபுல், கேர்லெஸ். ஓகேங்களா? ஷி டிட் எ தரோ செக் பிஃபோர் லீவிங். போறதுக்கு முன்ன டீட்டெயிலா கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு போனா. ஹி கேவ் எ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். டீடைல்டா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. த ப்ராஜெக்ட் லுக்ஸ் கம்ப்ளீட் நவ். இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து முடிய போகுது. ஓகேங்களா? மை மதர் இஸ் வெரி கேர்ஃபுல் வித் மணி. என்னோட அம்மா வந்து மணில வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. மணியை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஹிஸ் நாலேஜ் ஆஃப் த டாபிக் இஸ் சூப்பர்ஃபிஷியல். அவனோட நாலேஜ் எப்படி இருக்கு? மேலோட்டமானதா இருக்கு. தரோவா இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல, டீடைல்டா இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் கோஹெரண்ட். கோஹெரண்ட் அப்படின்னு என்னது? கிளியர்னு அர்த்தம். லாஜிக்கல், கிளியர், ஆர்கனைஸ்டு, தெளிவான. ஆப்போசிட் என்னது? தெளிவானதுக்கு ஆப்போசிட் கன்ஃபியூசிங். ஓகேங்களா? ஹர் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் கோஹெரண்ட். அவளோட எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருந்தது. இதே நீங்க வந்து லாஜிக்கல், ஹர் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் லாஜிக்கல்னு சொல்லலாம், கிளியர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹிஸ் திங்கிங் இஸ் வெரி லாஜிக்கல். அவளோட திங்கிங் வந்து லாஜிக்கலா இருந்து, கிளியரா இருந்து. ப்ளீஸ் பி கிளியர் வைல் ஸ்பீக்கிங். பேசும்போது கிளியரா பேசு. She keeps her notes organized. அவளோட நோட்ஸ் எப்படி இருந்து? நல்லா ஆர்கனைஸ்டா, கிளியரா இருந்து. The instruction was confusing. குழப்பமா இருந்து, illogical அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? unorganizedன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்க இப்ப இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னா கண்டிப்பா வெக்காபுலரி தரோவா இருக்கணும். கிராமர் ஓரளவுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கான்பிடண்டா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகேங்களா? அதனால டெய்லி ஒரு 10, டெய்லின்னு இல்ல, ஆல்டர்னேட் டேஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு 10 வெக்காபுலரியாவது படிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் மாடரேட். மாடரேட் அப்படின்னா என்னது? பேலன்ஸ்டு. நம்ம வந்து மீடியமா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? மாடரேட்டா இருந்தா போதும்னா என்ன? பேலன்ஸ்டா இருந்தா போதும். இப்ப சினானிம்ஸ் என்ன? மாடரேட், ரீசனபிள், மீடியம். மாடரேட்டோட ஆப்போசிட் என்னது? எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஷி ஃபாலோஸ் எ மாடரேட் டயட். பேலன்ஸ்டு டயட்டா, மீடியம் டயட்டா ஃபாலோ பண்றா. Try to keep a balanced routine. Balanced routine ட்ரை பண்ணு. That sounds reasonable to me. அதாவது bearable இருந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த சவுண்ட் வந்து எனக்கு ரீசனபிள், மாடரேட்டா இருந்து கேட்கக்கூடியதாக இருந்தது. We booked a medium sized room. மீடியம் சைஸ்னா நல்லா பெருசாவும் இல்ல, சின்னதாவும் இல்ல, மீடியம் சைஸ், மாடரேட் ரூம் அப்படின்னு அர்த்தம். His reaction was too extreme. அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப ஓவரா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? His reaction was too extreme. நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் ரிலையபிள். ரிலையபிள்னா உண்மையான அர்த்தம். சினானிம்ஸ் டிபெண்டபிள், ட்ரஸ்ட்வர்த்தி, கன்சிஸ்டன்ட். ஆப்போசிட் என்ன? அன்ரிலையபிள். ஷீ இஸ் எ ரிலையபிள் ஃப்ரெண்ட். அவ வந்து எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட். மை பிரதர் இஸ் வெரி டிபெண்டபிள். ஹி லுக்ஸ் ட்ரஸ்ட்வர்த்தி டு மீ. அவனை பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையா இருக்கிறான். ஹர் ஒர்க்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். அவளோட ஒர்க் வந்து எப்பவுமே எப்படி இருக்கு? கன்சிஸ்டண்டா இருக்கு. தட் மெக்கானிக் is completely unreliable. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் appropriate. appropriateனா என்ன? சரியான. மீனிங் பாருங்க. suitable for a situation. synonyms suitable, proper, acceptable. opposite வந்து என்ன? inappropriate. wear appropriate clothes for the event. அந்த ஈவென்ட்டுக்கு தகுதியான சரியான cloth wear பண்ணு. that was an appropriate response. சரியான ரெஸ்பான்ஸ். Is this language appropriate here? இந்த language இங்க சரியானதுதானா? சூட்டபிள் ஆனதுதானா? She behaved appropriately. அவ கரெக்டா தான் பிஹேவ் பண்ணியிருக்கா. We chose an appropriate time to talk. நாங்க சரியான டைம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் பேசுறதுக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதாவது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா வெக்காபுலரி தேவை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.